இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால் இந்த நல்ல ஆராதனை வேளையில உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு போதுமானவர், கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின பிள்ளைகள் என்னப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து எப்படி இருக்குமா? பட்டினியாய் கிடக்குமா? ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இங்கே எழுதுகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து என்று சொல்லுகிற பொழுது பலவான்களுடைய புத்திரர்கள், அல்லேலூயா, பலவான்களுடைய புத்திரர்கள் கூட சில நேரங்களில் என்ன செய்வார்களாம்? வீழ்ச்சி அடைந்து ஸ்தோத்திரம் பசி உள்ளவர்களாய் மாறிவிடுவார்களாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை தேடுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் எப்படியாய் இருப்பார்களாம்? ஒரு குறைவு இல்லாதவர்களாய் இருப்பார்களாம். அல்லேலூயா. ஒரு குறை, முக்கியமான அத்தியாவசிய தேவை ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம். அல்லேலூயா. உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம், இது மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மூன்றையும் உடைய ஸ்தோத்திரம் பலவான்களுடைய புத்திரர்கள் கூட சில நேரங்களிலே தாழ்ச்சி அடைந்து விடுவார்கள், வீழ்ச்சி அடைந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வரவே வராது. அப்படிதானே சங்கீதம் 34:10 பாடுகிறார். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சங்கீதம் 34:10 இவ்வளவாய் தாவீது பாடுகிறார். சோ கர்த்தரை தேடினா ஒரு குறைவே வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேடல் எப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த வசனத்தை ஈஸியா படிச்சுட்டு போயிடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று ஈஸியா படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த தேடல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சரி, நம்ம இன்று வாசித்த இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 92ல 12வது வசனத்தை எடுப்போமா? நல்ல அருமையான வசனம், எல்லாரும் வாழ்நாள் முழுவதும் தெரிந்த வசனம். நீதிமான் எப்படியும் எதை போல பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கேதுரு மரம் என்பது பல பகுதிகளிலே வளரக்கூடிய ஒரு மரமாய் இருக்கலாம். அதே போல ஸ்தோத்திரம் பல மரங்கள் இந்த உலகத்தில் உண்டு. செழிப்புக்கு பல காரியங்கள், பல மரங்களை நம்ம ஒப்பிடலாம். உலகத்தில் எத்தனையோ மரங்கள், எத்தனையோ பசுமையான காரியங்கள் இருக்கிறது. செழிப்பை குறித்து பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பனையை விட நீண்ட காலமாய் இருக்கிற மரங்களை கூட இன்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். 6-7 தலைமுறையா இருக்கிற மரங்கள் எல்லாம் இன்றும் இருக்கிறதை, பல நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் இருக்கிற மரங்களையும் நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவைகளெல்லாம் ஆண்டவர் விட்டு பனை மரத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. பனை மரத்தை ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அதே போல வளர்ச்சி, செழிப்புக்கு பனைமரத்தை ஒப்பிடுகிறார். வளர்ச்சிக்கு எதை ஒப்பிடுகிறார்? கேதுருவை ஒப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவுதான் பழக்கடையில போய் ஆப்பிள் பழம் 10 பாக்ஸ் வச்சிருப்பான், அப்படிதானே? 10 பாக்ஸ் வச்சிருப்பான். ஒவ்வொரு ஆப்பிளும் எந்தெந்த ஊர்ல விளைஞ்சதுன்னு கேட்டு வாங்குதோமா இல்லையா? குறிப்பிட்டு ஒரு தேசத்துல வளர்ற ஆப்பிளுக்கு ரேட்டு கூட தானே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலயும் வளரலாம். ஒரு குறிப்பிட்ட தேசத்துல ஒரு முக்கியமான நல்ல
சில பகுதியில விளைந்த பழங்கள் ஆசீர்வாதம் உண்டு. பழத்துக்குன்னு சில இடத்துல மாம்பழம் நம்ம ஊர்ல வீட்டுக்கு வீட்டு விளையத்தான் இது. என்ன திருமணம் மாம்பழம் தொங்குது. ஆனாலும் மாம்பழத்துக்குன்னு ஒரு பேருக்குன்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்களா? மாம்பழத்திலே சேலத்து மாம்பழம்னு சொல்றோம். அப்படிதானே? அப்ப அந்த சேலத்து மாம்பழம் பர்டிகுலரா ஒரு ஊரை பாயிண்ட் பண்றோம். அல்லையா? அப்படி என்றால் அந்த ஊர்ல அந்த மண்ணுல விளையிற மாம்பழத்துக்கு ஒரு டேஸ்ட் தனியா இருக்கும். அப்படிதானே? அதே போலதான் எத்தனையோ ஊர்களிலே வளருகிற கேதுருவை காட்டிலோ லீபனோனில வளருகிற அந்த மரம் தான் கொஞ்சம் விசேஷித்தமானதா இருக்குமா? அல்லேலூயா. எப்போதுமே நம்ம ஆண்டவர் ஒரு விசேஷித்த காரியத்துல தான் நம்மை கொண்டு போய் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதே போல ஆசீர்வாதத்துக்கு செழிப்புக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ மரங்கள் இருந்தாலும் கூட பனை மரத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த பிரசங்கத்தை நான் பல முறை இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பனை மரத்தை ஆண்டவர் எதுக்காக சொன்னார்? எத்தனை மரம் இருக்கு? பனை மரத்தை மட்டும் ஆண்டவர் பர்டிகுலரா சொல்லணும். வேற மரமே இல்லையா? இல்ல வேற மரம்லாம் வேண்டாத மரமா, தேவையில்லாத மரமா? வீட்டுல பனை மரத்தை தவிர எல்லா மரமும் வளர்ப்போம். நம்ம என்ன மரத்தை தவிர? பனை மரத்தை தவிர எல்லா மரத்தையும் வளர்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த மரத்தெல்லாம் சொல்லாம பனை மரத்தை மட்டும் தான் சொல்ற. பனைமரம் காட்டுக்குள்ள தான் இருக்கு. பனைமரம் வேலியில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனா வீட்டுல அத விசேஷமா நம்ம வளர்க்கிறோமா? வளர்க்கிறது கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த மரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நீதிமான் எதோடு ஒப்பிட்டு பேசுகிறாரு? அந்த பனைமரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஏன் பனைமரத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு விசேஷித்த தன்மை உள்ளதா இருந்தா மட்டும்தான் அதை அதோடு ஒப்பிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எப்படி லீபனோனில் வளர்ற அந்த கேதுரு மரம் ஒரு வித்தியாசமா ஒரு எல்லா இடத்துல வளர்ற மரத்தை காட்டி ஒரு விசேஷமான வளர்ச்சியை வளர்ச்சியோடு வளர்கிறதோ, அதே போலதான் இந்த பனைமரத்துக்குன்னு ஒரு விசேஷித்த குணம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிதானே பனைமரமும் தென்னை மரமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பனைமரம், தென்னை மரம், இல்லை வாழை மரம், இல்லை முருங்கை மரம். சரியா? பனைமரம், வாழை மரம், முருங்கை மரம், பப்பாளி மரம், இப்படி பட்டியல் போட்டு வரிசையா நட்டு வைப்போம். சரியா? சூறாவளி காத்துலாம் வர வேண்டாம். மழை அடிக்கையில மேற்காத்து வாங்கி அடிச்சா போதும், அவ்வளவு மரமும் காண முடியும். ஆனா ஒரே ஒரு மரம் தான் வந்து வாருங்க நிற்கும். அல்லேலூயா. ஒரு மரம் தான் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. எப்படிப்பட்டதான காற்று, எதிர்காற்று வீசினாலும் அதை தாங்கக்கூடிய உறுதி தன்மை அதற்கு இருந்தது. அல்லேலூயா. அதே போலதான் நீதிமான் என்ன பிரச்சனை அவனை தேடி போனாலும் சரி, எதற்கும் அசையவே மாட்டான். அல்லேலூயா. நீதிமானுக்கு அடிச்சோடு என்ன? நீதிமானுடைய அடிச்சோடு இப்ப நம்ம வீட்டு அந்தால சும்மா கட்டிடுவோமா? வீட்டுக்கு என்ன போடுறோம்? அஸ்திவாரம் போடுறோம். அஸ்திவாரம் இல்லாம வீட்டை அடிக்க முடியாது, கட்ட முடியாது. அப்படி கட்டினோம்னா அது என்ன ஆகும்? அஸ்திவாரம் இல்லாமல் கட்டினால் அந்த வீடு மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போல். அப்படிதானே? புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ என்று சொல்வது போல் ஆண்டவர் கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கும் மணலிலே கட்டப்பட்ட வீட்டிற்கும் வித்தியாசம் உண்டு என்று சொன்னார். மழை ஒளிந்து வெள்ளம் வருகிற பொழுதும் கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு உறுதியாயிருக்கும், மணலில் கட்டப்பட்ட வீடு அரித்து போகும், வீழ்ந்து போகும், அழிந்து விடும் என்று சொன்னார். அதே போலதான் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இங்கே நீதிமானுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கிறார். நீதிமானுக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா? சொல்லுங்கப்பா, கரெக்டா சொல்லுங்க. சரி, எடுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம். அவன் கர்த்தரை என்ன செய்தான்? விசுவாசித்தான். அதே அவனுக்கு என்ன ஆயிற்று?
நீதியாய் எண்ணப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அப்படி என்றால் நீதிமானுக்கு அடிச்சுவடு என்னதான்? விசுவாசம். அதனால ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தினால் யார் பிழைப்பார்? நீதிமான் பிழைப்பான். அப்ப நீதிமான் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அப்போ நீதிமானுடைய அடிச்சுவடு விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நீதிமான் கூட பிழைக்க முடியாது. அப்ப நீதிமான் பிழைக்க வேண்டும் என்றால், நீதிமான் என்ற பட்டியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே நம்ம எங்கதான் இருக்கணும்? விசுவாசத்துல தான் இருக்கும். நமக்கு அஸ்திவாரமே என்னதான்? விசுவாசம். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனையே என்னன்னா, அநேக நேரம் விசுவாசத்தின் தளர்வு. அல்லேலூயா. விசுவாசத்துல தளர்ந்து போறது தாங்க நிறைய பிரச்சனையே நமக்கு. ஆசீர்வாதத்துடைய தாமதங்கள், ஆசீர்வாதத்துடைய கேள்விக்குறிகள் எல்லாம் எங்கே தடுமாறுகிறது என்று சொன்னால் விசுவாச தடுமாற்றம் தான். அல்லேலூயா. அதனால் தான் நீதிமானுடைய அடிச்சுவடாகிய விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. முதலாவது நாம நீதிமானுடைய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்திலே ஸ்திரப்பட வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நின்று நாம் விசுவாசத்தின் பட்டியலிலே நிலைத்து நிற்கிற பொழுது நாம் நீதிமானுடைய அடிச்சுவடுகளிலே வருகிறோம். நீதிமானுடைய பட்டியலிலே வருகிற பொழுது நம்மை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார்? நீதிமான் எப்படி வாழுவானா? நீங்களும் நானும் நீதிமானாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை வாழ்க்கை தர எப்படி இருக்குமா? பணமரத்தை போல செழிப்பா இருக்கும். பணமரத்துல செழிப்பு ஆண்டவர் சொல்றார். பணமரத்துக்கு ஒப்பிட்டதுக்கு ஒரு காரியம் நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவுதான் காற்று அடித்தாலும் எதிர்கொள்ள அது வலிமை உள்ளது. அப்படிதான் சரிங்களா? அதே போல எவ்வளவுதான் கோடை காலமானாலும் சரி, வறட்சி காலமானாலும் சரி, அந்த காலத்திலும் அது என்ன செய்து கொண்டிருக்கும்? தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. தன் வலிமை ஒரு நாள் இழந்து போகார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நீதிமானை பனையை போல் செழிப்பான் ஏன் சொன்னார்னா, பனையில ஒன்று கூட வேஸ்டேஜ் ஆகாது. அப்படிதானையா? பனைமரம் ஏதாவது வேஸ்டேஜ் ஆகுமா? ஒரு பொருள் கூட என்ன செய்யாது? வீணாகாது. எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தலாம். பனைமரத்துல இருந்து பனைமரத்தை வெட்டி உத்தரமா போடலாம், குறுக்கு வளையா போட்டுக்கிடலாம், ஓலைய மச்சி வாங்கி கொடுத்தோம், வீட்டுக்கு போட்டு கொடுத்தோம். அப்படிதானே? பெட்டி செஞ்சு கொடுத்தோம், குடுவை செஞ்சு கொடுத்தோம், தண்ணி ஊத்துறதுக்கு பட்டை செஞ்சு கொடுத்தோம். அது பாருங்க, அது என்ன கொடுக்கிறது? பதநீர் கொடுக்கிறது. பதநீர்ல இருந்து என்ன எடுக்கிறோம்? கருப்பட்டி எடுக்கிறோம். தும்பு நூடு ஒண்ணு விடுறது கிடையாது. எல்லாமே எல்லாத்துக்கும் வாரியல் முத கொண்டு அங்க இருந்தா வருது. எங்க இருந்தா? இன்னைக்கு தான் கண்ட கழுதெல்லாம் வாரியல் வருது. அன்னைக்கு எப்படிதான் வந்துச்சு? சில்லாட்டையில தான் வாரியல் செஞ்சாங்க. அந்த வாரியை வச்சு தூக்குறதே ஒரு அழகா இருக்கும். சரியா? இப்பெல்லாம் அப்ப அந்த வாரியில வச்சு தூக்கையில நோயே வராம இருந்துச்சு, பியாயும் வராது அந்த வாரிகளுக்கு. இப்போ உள்ள வாரிகளுக்கு பியாயெல்லாம் வந்துடும். ஆனா அந்த காலத்துல பனைமரத்தில் செய்த வாரிகளுக்கு என்ன வராது? பியாய வராது. முருங்கை மரத்துல என்ன தொங்க விட்டுருப்பாங்க? வாரிகளும் செருக்கும். அப்படிதானே? பாருங்க, ஒரு எச்சரிப்பு. அப்படியாக வீட்டு வாசலிலே போட்டு இருப்பார்கள். அது முன்னோர்களுடைய ஐதீகம், ஒரு நம்பிக்கை. அப்படி பனைமரத்திலிருந்து பல நன்மைகள் இருக்கிறது. ஓலை, குருத்து, சரியா? மட்டையை கூட விடுறது கிடையாது. மட்டை பயன்படுகிறது. அது இல்லையா? கருக்கு பயன்படுகிறது. கருக்கு பயன்படுதா இல்லையா? கருக்குல நாறு கட்டிலு, அந்த ஊஞ்சல் அடி தொங்குதும், நாறு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பல பொருட்கள், பனை பொருட்கள் என்றே பல வகையறுக்கப்பட்ட பொருட்கள் இருக்கிறாங்க. பனை பொருள் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் அது இருக்க இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிய விவரம் தெரிஞ்சு பனைப்பொருள் அங்காடின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. பனை சார்ந்த பொருட்கள் எல்லாம் அங்க இருக்கும். இன்னைக்கு பனையவை பார்த்து பணம் தான் இதான் பனையானெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளைங்க இதான் பனையான்னு கேட்க. அல்லையா? இன்றைக்கு பனை சார்ந்த பொருள் கிடையாது.
அப்படிதானே? அன்றைக்கே வச்சிருந்தான். ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னை சாத்தா எங்கதான் புடைக்க போறான்? எதுல? சொலகை எங்க இருந்து வந்துச்சு? பண மட்டையிலும் பண ஓலையிலும் பண நார்ல தான் வந்துச்சு. அல்லேலூயா. பனையை போல எல்லாவற்றிற்கும் பயன்படுகிற ஒரு மரத்தை போல ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தாரு பார்த்தீங்களா? நம்மள யோசித்து பாருங்க. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் பனையை போல செழித்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீதிமானுடைய பட்டியலில் இடம் பெற வேண்டும். நீதிமானுடைய பட்டியலில் நீங்களும் நான் இடம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீதிமானுடைய அடிச்சுவடு என்ன? விசுவாசம். அல்லேலூயா. பனைய மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. அல்லேலூயா. நமக்கு நம்மை பாதுகாக்கிறவர்களாகவும் இருக்கணும். நீண்ட காலம் அது இருப்பதினால் அது நீண்ட ஆயுளையும் குறிக்கிறது. நம்ம எவ்வளவு காலம் வாழலாமா? நீண்ட ஆயுளோடு. அல்லேலூயா. நீண்ட ஆயுளோடு. அல்லேலூயா. சபிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை, சாபமிடப்படாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நீடிய வாழ்வு எங்க இருக்கிறதுனா பனைமரத்துக்கு நீண்ட ஆயுள் உண்டு. வருடத்தோறும் தன் பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. எல்லா நாட்களிலும் அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பனைமரத்துக்கு ஒப்பாக ஆண்டவர் உங்களை பயன்படும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமாய் இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க நீண்ட ஆயுளோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுகிறீர்கள். அல்லேலூயா. மற்றவர்களுக்கும் பயன்படுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். பனையை போல் ஒரு செழித்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு மற்றவர்களும் பயன்படுகிறார்கள். அல்லேலூயா. உண்மையில பழமொழி வச்ச அன்னைக்கு யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அது இந்த பனையை சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. உண்மையிலே அந்த பணம் இருந்தாலும் 1000 பொண்ணு தான், அது வெட்டப்பட்டாலும் 1000 பொண்ணு தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரம் பனை மரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பனைமரத்துக்கு ஒப்பான வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அது மழை காலத்திலே தனக்கு வேண்டிய கோடை காலத்துக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் சேவிங்ஸை அங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ பஞ்ச காலம் ஒன்று வருமானால், வேலை இல்லாத காலம் ஒன்று வருமானால், வருமானம் இல்லாத ஒரு காலம் வருமானால், வருமானத்தை சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காலம் வருமானால் உங்களுக்கு அதற்கு முன்பாகவே ஆண்டவர் சேவிங் பண்ணக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கிறாருங்க. அமேன் சொல்லுங்க. அதுதான் படையை போல வாழுகிற வாழ்க்கை. ஆனா எவ்வளவு செழிப்பு. அல்லேலூயா. நீதிமான் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்களும் நானும் நீதிமானாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும். நான் நேற்று சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். எனக்கு 10 ரூபா காணிக்க கிடைச்சிச்சுன்னா அது கூட 2 ரூபா போட்டு நான் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அப்படிதான் இதுவரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறேன். எப்போதுமே அதுதான். நான் நீதிமானா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். 10 ரூபா கிடைச்ச இடத்துல 5 ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு 5 ரூபாய் செலவழிச்சோம் அப்படின்னா, இந்த பேதுரு கிட்ட ஒரு 2 பேர் வந்தாங்களே, கணவன் மனைவி. யாரு? அனனியா, சபீரா. அல்லேலூயா. அந்த நிலைமை நான் ஒரு நாள் மறந்தது கிடையாது. அதை நான் எப்போதுமே மைண்ட்ல வச்சிருப்பேன். அதனால யாரு காணிக்க தந்தாலும் சரி, யாரு காணிக்க போட்டாலும் சரி, வந்திருக்கிற காணிக்கையில 2 ரூபா கூட வச்சுதான் நான் ஊழிய செய்யணும், செலவு பண்ணணும்னு நினைக்கிறாள். ஏன்னா இங்க வந்த காணிக்கையை நான் இங்க 2 ரூபா கூட போட்டு செய்யறதுக்கு, அப்ப அந்த 2 ரூபா எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்பீங்க நீங்க. அந்த 2 ரூபா நான் வெளியில ஓடி ஓடி ஊழியம் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து எடுத்து கொடுக்கிற ஒரு பகுதி.
அல்லேலூயா. நம்ம உண்மையிலே ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான், உண்மையா இருக்கணும்னு ஓடுறதுனாலதான் உண்மையின் பக்கம் தேவன் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் எப்படி இருப்பானா? பனையை போல செழித்திருப்பான். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த போதகர்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார்கள். நீதிமானாய் வாழ்வதற்கு பார்க்க வேண்டுமா? வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 69:28 சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க சங்கீதம் 69:28. ஏன் நீதிமானாய் வாழ வேண்டும்? ஜீவ புஸ்தகத்திலிருந்து. ஆமா, வாசி. அதுதான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து துன்மார்க்கமாய் வாழுகிற, உண்மையற்ற தன்மையோடு வாழுகிற, உலக பிரகாரமான மனதோடு போக்குல வாழுகிற மனிதனுடைய பெயர் கிறுக்கப்பட்டு போகட்டும். பாருங்க, யாருடைய பெயரோடு அவங்க பெயர் எழுதப்படக்கூடாது. அப்படி என்றால் யாருடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது? நீதிமானுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த நீதிமானுடைய பெயர் எழுதப்பட்ட அந்த ஜீவ புஸ்தகத்திலே துன்மார்க்கனுடைய பெயர் எழுதப்படக்கூடாது என்பதிலே தேவன் மிகவும் கவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கனும் மூடனும் அவருடைய பெயர் அங்கே எங்க நினைச்சக்கூடாதான், எழுதப்படக்கூடாது, கிறுக்கப்பட்டு போகட்டும் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீதிமானுடைய பெயர் எந்த புஸ்தகத்தில் எழுதப்படணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிற அந்த அனுபவத்திலே நீங்களும் நானும் நீதிமான் பட்டியலில் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. நீதிமானுடைய பட்டியலிலே நீங்களும் நானும் கடந்து வந்தால் மாத்திரம்தான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நான் நீதிமானுடைய பட்டியலிலே இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், நான் உத்தம வாழ்க்கை வாழ வேண்டும், உண்மை வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் நீதிமானை போல விரும்புகிறார். செழித்த வாழ்க்கை நீங்க வாழணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட? பனையை போல செழிப்பா நீங்களும் வாழணும். நோய் நொடி இல்லாம வாழணும், செழிப்பா வாழணும், நீண்ட ஆயுளோடு வாழணும், மகிழ்ச்சியாய் வாழணும், ஆசீர்வாதமாய் வாழணும்னு சொன்ன ஆண்டவர் உங்களால இன்னும் 4 பேர் வாழணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் நீதிமான் பனைக்கு ஒப்பாய். பனை தன்னையும் ஆசீர்வாதமாய் வைத்துக் கொண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அல்லேலூயா. அதே போல லீபனோனில் கேதுருவை போல் எப்படி ஒரு விசேஷித்த நபர்களாய் நீங்களும் நான் வளர்ச்சியில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் அடிக்கடி அதனாலதான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு விசேஷித்த வளர்ச்சியோடு இருக்கணும். அப்படிதானே? ஏன்னா எப்படி லீபனோன்ல வளர்கிற கேதுரு முக்கியத்துவப்படுத்தி சொல்லப்படுகிறதோ, அதே போல கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட நீங்க விசேஷமா இருந்தா தானே வெளியில இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா. இவன் மட்டும் ஏன் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கா, இவன் மட்டும் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கா ஏன் என்று கேள்வி கேட்டால் சொல்லப்பட வேண்டும், இவர்கள் கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. உலகத்தின் தோட்டத்தில் இருந்து பிடுங்கப்பட்டு உங்களை கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார்? தேவனுடைய தோட்டத்திலே நீங்கள் நாட்டப்பட்டபடியினால் நீங்கள் லீபனோனில் கேதுருவை போல ஒரு விசேஷித்த வளர்ச்சி உடையவர்கள். உங்க வளர்ச்சிக்கும் மற்றவங்க வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க வளர்ச்சியை பார்த்தாலே எப்படியா வந்தது, அதையா நான் நாட்டப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க எந்த தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க? தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வாசிங்க, அதுக்கு கீழே ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்காங்களா? நீங்களா எங்க நாட்டப்பட்டிருக்கீங்க? அதனாலதான் நீங்க லீபனோனில் என்று ஒரு விசேஷித்த இடத்தை குறிப்பிட்டு இந்த மரம் இப்படித்தான் வளரும் என்று குறிப்பிட்டு சொன்னது போல நீங்க தான் ஏன் ஆசீர்வாதமா ஏன் பாதுகாப்பா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள்.
இல்லையா? அதனாலதாங்க இவ்வளவு வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? நான் சொல்ல முடியுங்க. நான் மட்டும் தேவனுடைய ஆலயத்தில் நட்டப்படலாம் சல்லி காசுக்கு ஆக மாட்டேன். உண்மை அதுதான். இன்னும் சொல்ல போனா இருக்கவே மாட்டேன். உலகத்தில் இருப்பானா இல்லைன்னு எனக்கே தெரியாது. இருந்திருக்க மாட்டேன். இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன். இன்றும் ஒரு முகவரியோடு இருக்கிறேன். இன்றும் ஒரு விலாசத்தோடு இருக்கிறேன். இன்றும் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறேன். இன்னைக்கு உங்க மத்தியில் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நான் நாட்டப்பட்டபடியினால். கேதுரு எப்படி லீபனோன் என்ற ஒரு விசேஷித்த இடத்துல நின்று வளர்கிறதோ அதே போல நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், ஐயா இவன் மட்டும் இன்னும் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, நம்ம கூட யார் இருக்கா? அப்பா இருக்கிறாரு. நம்ம ஆலயத்தில் நட்டப்பட்டு இருக்கிறோம். உலகத்துல ஒருவருக்கும் பிரச்சனை வந்துச்சு, நமக்கும் பிரச்சனை வந்துச்சு. சரியா? உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் வருது, நமக்கும் வருது. மாற்று கருத்து இல்ல. நீங்க பயப்படுறதுலயும் மாற்று கருத்து இல்லை, அது இயல்பு. சரியா? ஆனா ஒன்று மட்டும் சொல்லுது, வேதம் சொல்லுது, உன் இருதயம் வாழும். வேதம் என்ன சொல்லுது? நீங்க எங்க நாட்டப்பட்டிருக்கீங்க? தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கனால உங்க இருதயம் மட்டும் வாழியா? அல்லேலூயா. அவனுக்கும் வந்துச்சு, நமக்கும் வந்துச்சு. ஆனா நம்மள வாழ வச்சிருவாரு. அல்லேலூயா. வித்தியாசம், அதான் வித்தியாசம். நாட்டப்பட்ட இடம் வித்தியாசம். லீபனோன்ல வளர்ந்த வார்த்தைக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஒரு வித்தியாசமான இடத்துல எல்லாம் நடப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இருதயம் நெஞ்சு வலிக்குன்னா கையை வச்சு சொல்லுங்க. முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன தெரியுமா? என் இருதயம் வாடும். இதுதான் முதல் மருந்து. இதை சொல்லிட்டு நீங்க எந்த டாக்டர் வேணாலும் பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னு போயிருவார். அல்லையா? ஒண்ணும் செய்யாதியா, சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி விட்டுருவார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லையா? வேதத்திலே தெல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, மகனே மகளே, உன்னுடைய இருதயம் வாழும். உன் உள் உறுப்புகளை படைத்த தேவன் சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் வாழும். லீபனோனில் உள்ள கேதுருவை போல உன் உறுப்புகளெல்லாம் நேர்த்தியாய் வளர்ச்சி அடையும். அல்லேலூயா. நீ விசேஷித்தவங்க, நீங்க விசேஷித்தவர்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்களேன், நம்மளாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. உலகத்துல வர்ற எல்லாருக்கும் வர்றதெல்லாம் நமக்கும் வரும். ஆனா நமக்கு ஜெயம் இருக்கிறது. நமக்கு என்ன இருக்குது? ஜெயம் இருக்கிறது. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஆனா வீட்டுக்கு வந்துடுவோம். ஆமென் சொல்லுங்களா? எப்படி வந்துடுவோம்? உயிரோட வந்துடுவோம். அல்லேலூயா. ஆனால் எத்தனை பேர் யோசித்து பாருங்க, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சொல்றாரு, நீங்கள் விசேஷித்த இடத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசேஷித்த இடத்தில் நாட்டப்பட்டிருக்கிற. அப்ப சொன்ன அந்த ஊழியக்காரத்தை சொன்னேன், பயப்படாதங்கய்யா, நீங்க நாட்டப்பட்ட இடம் விசேஷித்த இடம். உங்க இருதயத்துக்கு ஒண்ணும் வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே வராது. காரணம், இயேசு உங்களை உலகத்தின் தோட்டத்திலிருந்து பிடுங்கி தன்னுடைய தோட்டத்தில் நட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வம் விடுவாரா? எப்படி லீபனோனில் உள்ள கேதுரு என்று எழுதப்பட்ட ஒரு விசேஷித்த இடத்துல வளர்கிற மரத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்து வளர்ச்சியை சொல்லுகிறாரோ, அதே போல நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு விசேஷித்த கேதுருக்கு ஒப்பானவர்களுங்க. நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. நல்ல வளர்ச்சி உண்டு உங்களுக்கு. அல்லேலூயா. இப்ப இருக்கிறது வளர்ச்சி இல்ல, இனி காண போகிறது தான் வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. இப்ப இருப்பது வளர்ச்சி அல்ல, இனி காண போகிறதே உங்களுக்கு வளர்ச்சிங்க. கையை கொடுத்து சொல்லுங்க, இனிமேதான் நம்ம வளர்ச்சியை பார்க்க போறோம். என்னத்தை பார்க்க போறோம்? இனிமேதாங்க வளர்ச்சியவே பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம அப்பா கைவிடுவாரா?
கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், மகனே மகளே, நீதிமான் பனையை போல் செழிப்பான். பனைக்கு ஒப்பாக நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். தீர்க்க ஆயுசோடு தீர்க்க பலனோடு வாழ்வீர்கள். தீர்க்க சுகத்தோடு வாழ்வீர்கள். ஆமென். நீங்களும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து உங்களை கொண்டு மற்றவர்களும் வாழுவார்கள். ஒரு விசேஷித்த இடத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க. வியாதியை குறித்து, நோயை குறித்து கவலைப்படாதுங்க. இப்ப சொன்ன ரகசியம் தான். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு. அப்படின்னு சொல்லுங்க. கைவிடுவாரா? கைவிடவே மாட்டாருங்க. அப்பாவை நம்பி பயணிப்போம், அப்பாவை நம்பி ஓடுவோம், ஜெயம் எடுக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். இயேசு என்ன செய்கிறாரு? உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாராம், உங்களை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். அல்லேலூயா. நீங்கள் நீதிமானை போல செழிப்பீர்கள். நீங்கள் லீபனோனிலுள்ள கேதுருவை போல நல்ல வளர்ச்சி அடைவீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டு விட்டீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் சந்ததி, உன் குடும்பம், நீங்க யாவரும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஒரு விசேஷித்த ஒரு வளர்ச்சி உங்களிடத்தில் இனி காணப்படும். உங்களுக்கும் மற்றொரு நிறைய வித்தியாசங்கள் இனி காணப்படும். உங்க உறுப்புகள் வாழும், உங்க உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் வாழுங்க. பயப்படாதீங்க, ஒண்ணுமே செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, நல்லா நெஞ்சு வலி வந்தாலும் சரி, குறுக்கு வலி வந்தாலும் சரி, கால் வலி வந்தாலும் சரி, என்ன வலி வந்தாலும் முரண்டு முரண்டு படுத்து பார்க்க முடியலன்னா எந்திரிச்சு உட்கார்ந்து சுதந்திரம் பண்ணிட்டு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சரி பண்ணிடுவாரு. அல்லேலூயா. எதற்கும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான். எப்ப நெஞ்சு வலி வந்தாலும் ஒன்னே ஒண்ணு மருந்து சொல்லுவேன், எப்ப நீ பயப்படாத, நீ வாழ்வு அப்படின்னுவேன். உன் இறுதி வாழும் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. கலங்காதே நீ, கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ, கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. நிச்சயமாய் அற்புதங்கள் அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நீதிமானை போல், நீதிமான் எப்படி பனையை போல் செழித்து இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அந்த நீதிமான் எப்படி லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளர்ச்சியை காண்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே போல் உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் நிர்வாகம், உங்கள் வருமானம், உங்கள் சுகம், உங்க ஆரோக்கியம், உங்க பாதுகாப்பு லீபனோனுடைய கேதுருவை போல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். நீதிமானை போல நீங்க வாழ்வீங்க. விசுவாசத்துல பலப்படுங்க.
கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ டாடி, இந்த நல்ல வேளையில எங்களோடு பேசினீங்கப்பா. தகப்பனே, நீதிமான் பனையை போல் செழித்திருப்பான். இதை நாங்கள் பேசணும்னா பல நேரங்கள், பல மணி நேரம் பேசலாம்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே, இன்னைக்கு சுருக்கமாக பேசியிருக்கிறோம். நீங்க பேசுனதை நாங்கள் கேட்டுக்கிறோம் டாடி. பேசுனது நான் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியிலிருந்து பேசினீர்கள். நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உங்க பிள்ளைகளை பனையை போல செழித்திருக்க செய்யுங்கப்பா. பனையை போல எல்லாவற்றிலும் செழிப்பாய் இருக்கட்டப்பா. உறுதியாய் இருக்கட்டும், நீண்ட ஆயுளோடு இருக்கட்டப்பா. ஒரு குறையில்லாமல் இருக்கட்டப்பா. நிறைவாய் இருக்கட்டும் டாடி. அநேகருக்கு ஆண்டவரே உதவி செய்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை செழிப்பாக்குங்க டாடி. இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாம் பனையை போல செழிப்பாக்குங்க டாடி. நீதிமான் பனையை போல செழித்திருப்பான்னு சொன்னீங்களே, உங்க பிள்ளைகளை நீதிமானுடைய அடிச்சுவடுகளில் நடத்துங்க டாடி. நீதிமானுடைய பாதையை நடத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளை நீதிமானுடைய பாதையிலே நிறுத்துங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை நீதிமானுடைய சபையிலே நிறுத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆவிக்குரிய நீதிமானுடைய சபையிலே நிறுத்துங்க டாடி. நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கப்பா. நீதிமானுடைய கேந்திரமரம் எப்படி வளர்கிறதோ அப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, ஒரு விசேஷித்த வாழ்க்கை வாழ உங்க பிள்ளைகள் நல்ல வளர்ச்சியை காணட்டும் இயேசுவின் நாமத்தினால். உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின்படி எப்பொழுது தேவனுடைய பிரகாரங்களில் நிலைத்து இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தின் ஆபத்துக்கும் விபத்துக்கும் பொல்லாப்புக்கும் கொள்ளை நோய்க்கும் கொடிய வியாதிகளுக்கும் இங்க இருக்கிற ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் யாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வதிங்க, செழிப்பாக்குங்க, நல்ல வளர்ச்சியை கொடுங்க. உங்களுடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே மகிமையின் வாழ்க்கை. நீதிமானுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது போல் உங்க பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு உள்ள ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள ஆண்டவரே நல்ல வாழ்க்கை ஆண்டவரே. நீதிமானை போல வாழ்ந்து செழிக்கட்டும் ஆண்டவரே. கேதுருவை போல எழுதப்பட்டது போல் உங்க பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நல்ல ஒரு வளர்ச்சியை காண உதவி செய்யும். இந்த நல்ல நாம மகிமைப்படும். நீர் அப்படியே செய்த ஆசீர்வதியும். இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.